Hello everybody. My name is Muthu Vignesh. I am running Guru Coaching Center at Vadapalani and I am a maths trainer for college students. I can handle all the professional courses as well as arts and science college coachings. Today the main purpose of this video is to give some important questions for the Anna University students, that is students who are still studying, and for the students whose papers are still pending, that is they have to clear their paper. So this is mainly for the Anna University students, that is in Tamil Nadu region. Since this is a Tamil Nadu kind of education, I am going to register my speech in Tamil itself. அனைவருக்கும் வணக்கம். M3 transforms and partial differential equations அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது உங்களுக்கு. செகண்ட் செமஸ்டரில் M3 வந்து ஃபஸ்ட்டு இதில் வருது. இப்போ M3 வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை பார்த்த வரைக்கும் ஒரு காலேஜ்லேயே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா M3 தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்ற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில விஷயம் வந்து சரியாக புரியறதில்ல, அவங்கள மிஸ்கைட் பண்ணுறதுக்காண்டி சொல்லிடுறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கஷ்டமாக இருக்க போய் அவங்கள்ட்ட வந்து கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நம்மளோட லேசினஸ்னாலையும் நம்ம நிறைய தடவை M3 படிக்க முடிஞ்சும் நம்ம படிக்க முடியாமல் விட்டுட்டு போயிடுறோம். ஸோ நம்மள்ட்ட அந்த தேவையான ஒரு ஸ்கில் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ ரெஜிஸ்டர் பண்ணுறேன். M3 பொறுத்த வரைக்கும் என்னோடய கோச்சிங் சென்டரில் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி வந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ், அந்த ஸ்ட்ரிங் பேஸ்டு சம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த யூனிட்டில் வந்து ஜீரோ நான் ஜீரோ வெலாசிட்டி சம்ஸு, இதை நீங்கள் பாலாஜியில் படித்தாலும் சரி, சிங்கரவேலியில் படித்தாலும் சரி, ரெண்டு புக்குமே நல்ல புக் தான். இதில் இருக்கிற ஜீரோ அஸ் வெல் அஸ் நான் ஜீரோ வெலாசிட்டியில் இருக்கிற எல்லா மாடல் சம்ஸுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதில் நீங்கள் நல்லா பண்ணாலே உங்களுக்கு 16 மார்க் வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு என்னோடய ஓன் ப்ரிடிக்ஷன்ஸில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெட்டர்மெண்ட்டுக்காண்டி தான் அந்த வீடியோ ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து ஜீரோ நான் ஜீரோ படிச்சுக்கோங்க. இது படித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்ருக்கு, ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன், அதாவது y சஃபிக்ஸ் n + 2 - 5 × y சஃபிக்ஸ் n + 1 + 5 is equal to அந்த மாதிரி இருக்கும். y of 0 is equal to 1, y of 1 is equal to -2 அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது Z ட்ரான்ஸ்ஃபார்மில் டேரெக்டாக இந்த டாபிக் போயிருங்க. ஃபஸ்ட்டு 16 மார்க் வந்து ஜீரோ நான் ஜீரோ கன்ஃபார்மாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 8 மார்க் வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்ஃபார்மாக இருக்கும். இது வந்து படித்தாலே உங்களுக்கு வந்து 16 + 8 வந்து 24 மார்க்ஸ் வந்துடுது. இதெல்லாம் வந்து ஷியூரான கொஸ்டின்ஸ், இதை மாற்ற மாட்டேங்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி யாரெல்லாம் பேப்பர் செட் பண்ணுறாங்களோ இது ரொம்ப வருஷமாக அப்படி தான் வந்துட்டுருக்கு. இதில் வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து அது 8 மார்க்குக்கு வரும். ஸோ 8 மார்க்குன்னு சொல்லி வரும்போது இதுக்கு சாய்ஸ் வந்து நீங்கள் எதுனாலும் கேட்கலாம், எப்படினாலும் வரும். அது வந்து ஷியூராக சொல்ல முடியாது இதுதான் டாபிக் வரும்னு சொல்லிட்டு. ஸோ 16 + 8 வந்து நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஃபோரியர் சீரீஸ் எடுத்துக்கோங்க. ஃபோரியர் சீரீஸில் செகண்ட் ஹாஃப் வந்து படிச்சுக்கோங்க. அதாவது அந்த ஹார்மோனிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். அதுக்கப்புறமா ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ், ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரியஸ், அந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 8 மார்க்ஸில் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது முடித்ததுக்கப்புறமா வேறு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த யூனிட் போயிடலாம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்தாலே உங்களுக்கு சம்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த ப்ரிடிக்ஷனில் எதெல்லாம் படிக்கணும், என்னோடய ப்ரிடிக்ஷனில் நான் எது டீச் பண்ணுவேன் யூஸ்வலாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மு, இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு, பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டி, இது மூணுமே ஒரே சம்மில் அப்ளை ஆகும். அதுதான் வந்து 16 மார்க்ஸில் கேட்குறாங்க. இது வந்து மொத்தமாக ஒரு பாலாஜி சம்ஸ் புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சம் இல்லை 12 சம் கிட்டே இருக்குது. ஸோ அந்த சம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதுமானது. இதெல்லாம் ஒரு செட்டு. இன்னொன்று வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எது மெயினாக படிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த யூனிட்டில் வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறமா பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ அந்த மாதிரி மாடல் சம்ஸ் வந்து ஒரு 8 மார்க் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். சரி, இப்போ நான் சொன்னதில் எது ஷுவராக வரும் எக்ஸாமினேஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இன்னொருத்தர லிஸ்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக சொன்ன யூனிட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அது மட்டும் தர படிச்சுக்கோங்க. அப்புறம் ஜீரோ வெலாசிட்டி நான் ஜீரோ போயிருங்க. அதை படித்து முடிச்சுட்டு Z ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் போயிருங்க. இது மூணும் கன்ஃபார்மாக இருக்கும். அதாவது 16 + 16 32 மார்க்ஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறைய சைட்ஸ் இருக்குது, ரெஜின் போல் இருக்குது, கூகுளில் நீங்கள் சப்ஜெக்ட் கோடு உங்களோட சப்ஜெக்ட் கோட் போட்டாலே உங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருது. ஸோ நீங்கள் அது மூலியமாகவே படிச்சுக்கலாம். இது படித்தா வந்து நீங்கள் ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் M3ன்றது கஷ்டமே கிடையாது. இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுமா மேக்ஸிமம். சொல்லிக் கொடுக்குறது எதாவது இருந்தால் ஒரு 2 நாளில் படிச்சிடலாம். ஸோ இது பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் வந்து M3 வந்து ஒரு நைட்மேர் மாதிரியோ இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ பெயின்ஃபுல்லாகவோ இருக்க வேண்டாம். படிச்சுட்டு போய் சிம்பிளாக எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும், அதுதான் என்னோடய ஆசை. யாரெல்லாம் M3 வச்சுருக்கீங்களோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்களே. தேங்க்யூ.